ஹலோ கைஸ், இது உங்கள் மித் மைண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாம்பை பார்த்தா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாம்பை பார்த்தா மற்ற பாம்புகள்லாம் நடுங்கும். அப்படிப்பட்ட ஒரு பாம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பாம்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசுகி இண்டிகாஸ். அதாவது பாம்புகளுக்கெல்லாம் அரசன் வாசுகி. அந்த பாம்பை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட புராணங்களில், இந்து புராணங்களில் ஏகப்பட்ட பாம்புகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வாசுகி பாம்பை பற்றி மிகச்சிறந்த அளவில், அதாவது நம்ம பாம்பு இனத்துக்கே தலைமை கிங்குனா வாசுகி தான். அப்படிப்பட்ட பாம்பு கூடவே சிவன் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு வாசுகி அப்படின்னும் ஏகப்பட்ட புராணங்களில் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட வாசுகி இண்டிகாஸோடைய குலத்தை சேர்ந்த ஒரு பாம்புடைய எலும்பு கூட்டை நம்ம இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி முழுக்க பார்க்க போகிறோம். இந்த வாசுகி இண்டிகாஸ் எந்த அளவுக்கு மிக கொடுமையானது, எந்த அளவுக்கு பயங்கரமானது, எந்த அளவுக்கு பெருசானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. ஆமாங்க, இதை முதல்ல 2005 குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீரோட பக்கத்தில், அதாவது காவேரி நதிக்கரை ஒரு பக்கத்தில் தான் கண்டுபிடிக்கிறாங்க இதனுடைய எலும்பு கூட. இதை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது தான் தெரியுது 7,000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு. அதாவது 1 மில்லியனாவே எங்கேயோ போகும், இது 47,000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனால் அத்தனை ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் அது எலும்புக்கூடுகள் சிதைவடையாமல் அப்படியே இருக்குது அப்படின்றது தான் இங்கே ஆச்சரியமே. அதனுடைய நீளம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 15 மீட்டருங்க. அதாவது டைட்டனோபாவை விட அதிகமான நீளம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாம்பு டைட்டனோபா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை விட இது நீளமாக இருக்கும் அப்படின்றாங்க. கூடவே எடை பார்த்திங்கன்னா 800லேருந்து 1000 கிலோ வரைக்கும் இது இருக்குது அப்படின்னும், இது இந்தியாவிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட பாம்புகளுடைய எலும்பு கூடுலேயே மிகப்பெரிய பாம்பாகவும், அதை நம்ம உலகத்துலேயே 2வது மிகப்பெரிய பாம்பாக சொல்கிறாங்க. ஏன்னா பெரிய பாம்பு அப்படின்றது பருமனை வச்சு தான் குறிக்கிறாங்க. அதனால் இதை விட பெருசு, ரொம்ப பெரிய பாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டனோபா. இதை பற்றியும் போன வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த டைட்டனோபாவை பற்றி பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான வீடியோ கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி வாசுகி இண்டிகாஸை பற்றியே பார்ப்போம். இதுக்கு காரணம், வாசுகின்னு பேர் வச்சதுக்கு காரணமே இந்த புராணங்களில் இருக்கக்கூடிய, அதாவது நாகங்களுக்கெல்லாம் ராஜாவான வாசுகி அப்படின்ற பாம்பு மையமாக கொண்டும் இந்தியாவில் இதை கண்டுபிடிச்சி வச்சு இதுக்கு இந்த பேரும் வச்சுருக்காங்க. இது முதல்ல எதை சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மீன்கள், அதே போல் முதல்ல ஆமை, மிச்ச உயிர்வாழ் பிராணிகள் அப்படின்றதையும். இது எங்கே வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2த்துலேயும், நிலத்துலேயும் வாழ்ந்திருக்கும், நீர்லேயும் வாழ்ந்திருக்கலாம். ஏன்னா 2த்துலேயும் வாழக்கூடிய அமைப்பை இதை பெற்றிருக்கு அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இதை என்ன தான் நம்ம இந்தியாவில் கண்டுபிடிச்சிருந்தாலையும், 2005 கண்டுபிடிச்சிருந்தாலையும், இதை முழுசாக ஆராய்ஞ்சி இதை முழுசாக இதுதான் இந்த பாம்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு 2024 ஆயிருக்குங்க. 2024 தான் முழுக்க இதை பற்றி முழுமையான விவரங்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இது ஏகப்பட்ட மற்ற பாம்புகளையும் கொன்று சாப்பிடக்கூடிய ஒரு வகையான பாம்பு அப்படின்னும், இது என்ன தான் நீளத்தில் மிக பெருசாக இருந்தாலும் டைட்டனோபாவோட அளவுலையும் பருமன்லையும் சைஸ்லேயும் கொஞ்சம் சின்னதாக இருக்க வச்சு இது 2வது மிகப்பெரிய, உலகத்திலே 2வது மிகப்பெரிய பாம்பாக வச்சுருக்காங்க. இப்போது இதுக்கு முன்னே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தபடி இந்த மாதிரி பாம்பெல்லாம் இருக்காதுப்பா, அதுவும் இந்தியாவிலலாம் இருக்காதுப்பா, இந்தியாவில் எங்கே நிறைய டைனோசர்ஸ் அது இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது பாம்புடைய எலும்புக்கூடை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க, கூடவே கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது இதை நினைக்கும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம இந்தியாவில் புராணங்களில் ஏகப்பட்ட மித்திக்கல் கிரியேச்சர்ஸ், ஏகப்பட்ட புராணங்கள்லேயும், அதாவது ஏகப்பட்ட மத சமயங்களில் நிறைய மித்திக்கல் கிரியேச்சர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் சொல்லக்கூடிய மித்திக்கல் கிரியேச்சர்ஸை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எங்கேயும் யாரும் பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரியும், நிறைய கோயில்களில் இந்த யாழி, மகர யாழி, யானை யாழி அப்படின்ற மாதிரி யாழியை பற்றி பயங்கரமாக நம்ம இந்து கோயில்களில் கல்வெட்டாகவும் நிறைய சிற்பங்கள்லையும் பார்த்துருப்போம். உண்மையாக பார்த்திங்கன்னா அப்போ எனக்கு தெரிஞ்சு யாழியும் இருந்திருக்கலாமோ அப்படின்றது என்னுடைய கூற்று. உங்களுடைய கூற்று என்ன அப்படின்றத இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த மாதிரி மித்திக்கல் கிரியேச்சர்ஸை பற்றியும் மிஸ்ட்ரியான விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு அப்படியே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. பாய்.